நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் நமக்கு பிரசங்கம் ஓடாது, பிரசங்கம் வரவே செய்யாது. 12 வரைக்கும் நான் ப்ரீச் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் ப்ரீச் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வராது. நான் அதனால் என்ன பண்ணுவேன், சர்ச்சில் இருக்கிற யூத்துக்குள்ள கூட்டு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் சாட்டர்டே நைட் வைப்போம். ஸோ அது அங்கே தான் நம்ம முதல்ல இந்த பிரசங்கத்தை எடுத்து விட்டு பார்ப்போம், யாராவது ஆமேன்னு சொல்கிறாங்களா அப்படி சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் அது தனியாக சொல்லி பார்த்தேன். சொல்லி பார்த்தப்போ ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு, அப்பா 2 hours பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் 20 மினிட்ஸ் ஓட்டிடலாம் அப்படி சொல்லிட்டு ஓகே எல்லாரும் உட்காந்து அப்படியே ஜெப நிலையிலேயே பைபிளை எடுப்போம்லாம் டயலாக்லாம் அடிச்சுட்டு பைபிள் எடுத்து பேச ஆரம்பிக்கணும். 2 மினிட்ஸ் தாண்டல. நான் என்னடா அவ்வளோ சொல்லி முடிச்சுட்டேன், டைம் பார்க்குறேன் 2 நிமிஷம். எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஏதோ பயங்கரமாக பேச போறேன். அப்படியே நான் என்ன ஜெபத்தில் உங்களை நடத்த நான் ஏவப்படுகிறேன்னு சொல்லி எல்லாரையும் எழுப்பி விட்டு, ஏன்னா பிரசங்கம் முடிஞ்சிட்டு அப்போ நான் என்ன பண்ணேன், நெட்டில் மெதுவாக போட்டு பார்த்தேன் எங்கேயாவது பிரசங்கம் இருக்கான்னு. பார்த்தா இருக்குது 3000-4000 பிரசங்கம். நான் என் வாழ்க்கையை வச்சே கணக்கு போட்டுட்டேன், இவ்வளோ பிரசங்கம் பண்ணி முடிக்க நம்முடைய ஆயுசுக்கு போடுமானது இருக்கு. அடுத்த நாள் அதுல இருந்து ஒரு சர்மன் எடுத்து சொல்லி பார்க்கிறேன், ஒரு ஆள் கூட ஆமேன்னு சொல்லலை. எனக்கு கோவம் வந்துட்டு, திருப்பி உன்னை மீட்டிங்கை நான் முடிக்கவே மாட்டேன் எல்லாம் எழுப்பி விட்டு. அப்புறம் ஏன் நடக்க மாட்டேங்குது, ஆண்டவர் வெயிட் பண்ண வச்சார், காத்திருக்க வைத்து வேர்ட் அவர் வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். நல்ல கவனிங்க, நம்மளை தொடாம நம்ம பிரசங்கம் இன்னொரு தொடாது. இன்னைக்கு நான் பேசுற வார்த்தை என்ன தொடலைன்னா, நான் என்னதான் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட பேசினாலும் உங்களை தொடாது. வேணா கேட்க நல்லா இருக்குமே தவிர உங்க வாழ்க்கையில் அதை கிரியை செய்யாது. என்ன உடைக்காம நான் என் மூலமா ஆண்டவர் பேசுற வார்த்தைகள் உங்களை உடைக்காது. நான் டேஸ்ட் பண்ணாம உங்களை டேஸ்ட் பண்ண வைக்க முடியாது. இதுதான் ஆண்டவர் ஊழியத்தில் எனக்கு கற்று தந்தார். அதன் பிறகு இன்னைக்கு வரைக்கும் கிருபையினால அந்த வார்த்தைக்காக காத்திருக்க வைக்கிறார். வேர்டு நம்ம காத்திருக்கணும். என் வாழ்க்கைக்கான வார்த்தை, என் குடும்பத்துக்கான வார்த்தை, எல்லாத்துக்குமே வேர்டு. ஒரு காரியத்துக்கு அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு காரியத்திற்கு அல்ல, ஒவ்வொரு காரியத்திற்கும். இந்த வேர்டை ரிப்பீட் பண்ணீங்களா? ஒரு காரியத்திற்கு அல்ல, ஒவ்வொரு காரியத்துக்கும் வார்த்தைக்காக காத்திருக்கணும். வார்த்தைக்காக. கர்த்தர் எப்படி பேசுவார்? கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் தான் பேசுவார். தரிசனத்தின் மூலமாய் பேசினாலும், ஊழியர்கள் மூலமாய் பேசினாலும், எல்லாமே இதில் எழுதப்பட்ட வார்த்தைகளை கொண்டுதான் பேசுவார். அதனால இந்த காத்திருக்கிற நாட்கள்ல அதிகமாய் வேதத்தை படிக்கணும். வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். சில 2 அதிகாரம் வாசிப்பாங்க, 5 அதிகாரம் வாசிப்பாங்க, அது உங்களை சார்ந்தது. ஆனா என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கான வார்த்தை வெளிப்படும் மட்டும் நீங்க பைபிள் வாசிக்கிறது நிறுத்தக்கூடாது. இப்ப காலையில அதுதான் தரித்திருக்கிறது சொல்றது. நமக்கு என்ன டைம் ஆயிட்டு, ஓகே இன்னைக்கு டைம் ஆயிட்டு எடுப்போம். எடுத்ததும் 119 வந்துட்டு உடனே சோத்திரம் சொல்லிட்டு அடுத்து பக்கத்திலே 117க்கு போயிருவோம்ல. வெயிட் பண்ணி அது ஒரு முதல் வசனத்திலே இருக்கலாம், முதல் அதிகாரத்திலே இருக்கலாம். தாவீது சொல்றார், என் கண்கள் பூத்து போகிறது. வாசிக்கிறார் தாவீது, எனக்கு இன்னும் அந்த ரேமா வெளிப்படவில்லை, இன்னைக்குள்ள ஆண்டவரே பேசுங்க பட காலையில இருந்தே வாசிட்டு இருக்கிற ஆண்டவரே எனக்கான வார்த்தையை கொடுங்கன்னு சொல்லி என் கண்கள் பூத்து போகிறது என்கிறாரு. இப்ப எவ்வளவு வலிச்சிருக்கும் தாவீதுக்கு. எங்க தேடி இருப்பாருங்க? வசனத்துல தானே. வார்த்தையும் ஜெபத்தோட உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். வேதத்தில் ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது. என்னுடைய எல்லா பிரசங்க டைரிக்கு ஃப்ரெண்ட்ல நான் எழுதியிருப்பேன். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார், அந்த விதையை அவரே பெருக பண்ணுகிறாராம். பிரசங்கத்துக்கான வேர்டு கொடுத்துட்டு அதுக்கான ஃபுல் 5 பாயிண்ட் 5 பாயிண்ட் 7 பாயிண்ட் அது அத்தனை அவரே பெருக பண்ணுகிறார். அது முழுவதுக்கும் காத்திருக்கணும். நம்ம நிறைய பேருடைய பிரச்சனை, வேர்டு கிடைச்சதும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்டர் பண்ணி அந்த விதையை அவரே பெருக பண்றார். முழுவதும் காத்திருக்கணும். எனக்கான வார்த்தை என்ன? அந்த வார்த்தை இல்லைன்னா முடியாது. இப்போ ஒரு சின்ன 2 மாசத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு நல்ல உடம்பு சரியில்லாம ஆயிட்டு, எங்க எல்லாருக்குமே கொரோனா வந்துட்டு போயிட்டு
ஏன் சிரிக்கிறீங்க? டெஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்துச்சு, டெஸ்ட் பண்ணாதவங்களுக்கு வரல. இதுதான் இரண்டாவது அலையினுடைய நிலைமை. வந்துட்டு போயிட்டு என் பொண்ணுக்கு டெஸ்ட் பண்ண கிருபையினால் இல்லை, ஆனால் அவளுக்கு அந்த ஃபீவர் இருந்துச்சு. போய் டாக்டர்ஸ்ட்ட காட்டணும், அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க. 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, அவளுக்கு ஃபீவர் குறையலை, சளியும் குறையலை. ஈவினிங் வருது, ரிப்போர்ட்லாம் பார்த்தா எல்லாம் ஓகே, நார்மலாக தான் இருக்கு அப்படின்னாங்க. அது 20 டேஸ் தாண்டினதும் எனக்கு வந்தப்போ நான் ஃபீல் பண்ணலை, ஆண்டவர் கிருபை அந்த அளவுக்கு விடலை. ஆனால் என் பொண்ணுக்கு வந்ததும் வெளியே காட்டல, ஆனால் உள்ளெல்லாம் அப்படி கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சுட்டு, அப்படியே கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சுட்டு. அப்போ ஒரு புதன்கிழமை எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஆண்டவர் 21 நாள் ஆச்சு. சரி, அப்போ இன்னைக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணாங்க. சரி, இன்னைக்கு ஈவினிங் நம்ம பிள்ளையை கூட்டிட்டு போகலாம். ஆண்டவர் அவளை அட்மிட் பண்ண சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மத்தியான நேரத்தில் திடீர்னு நான் உடஞ்சிட்டேன். உடஞ்சதும் நான் உடையிறது யாரும் பார்க்கக்கூடாதுங்கிறது ரொம்ப விரும்புவேன். நேர சர்ச்சுக்கு போயிட்டேன். சர்ச்சில் போய் முழங்கால் போட்டு அப்படி அப்பான்னு சொல்லிட்டு அப்படியே முழங்கால் போட்டு ஸ்டேஜை பிடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன். ஃபியூ மினிட்ஸ்ல ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டார். வேர்ட் வந்தது அப்படிதான். என் கண்ணீர் அந்த வார்த்தையை ஒரு கை துடைக்கிறது போல வார்த்தையை தொடச்சிட்டு. ஈவினிங் கூட்டிட்டு போன டாக்டர் பார்த்து சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லை, கொண்டு போயிருங்கட்டாங்க. இந்த வார்த்தை இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன யார் எவ்வளவு ரதத்துக்கு முன்னாடி ஓடினவன் எலியா அடுத்த அதிகாரத்தில் சூரச்செடி கீழே கிடக்கிறான். அப்பொழுது அதுக்கு முன்னாடி எலியாவை போஷித்தது காகத்தை அனுப்பினார். சாரிபாத்தின் ஸ்திரீயை கொண்டு போஷித்தார். இப்போ எலியாவுக்கு தேவை உலக ஆகாரம் அல்ல, வானத்தின் அப்பம். தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி இதை சாப்பிட்டுட்டு போனார். பைபிள் சொல்லுது அந்த போஜன பலத்தினாலே அவன் போனான். வார்த்தை இல்லாம நமக்கு எவ்வளவு பெரிய ஊழியம் முன்னாடி இருந்தாலும், எவ்வளவு பெரிய திட்டங்கள் நமக்கு முன்னாக வைக்கப்பட்டிருந்தாலும், வார்த்தை இல்லாமல் நம்மால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா வசனம் தான் கால்களுக்கு தீபமா இருக்கு, பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. வார்த்தைக்காய் காத்து இருக்கணும். வார்த்தை இல்லைன்னா பேசாத. ஆமே. தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாம் பார்க்கிறோம். அந்த புஸ்தகத்தை வாங்கி பூசி, அதை நான் புசித்தேன். எசேக்கியா சொல்றார், அதை நான் புசித்தேன். அதில் எனக்குன்னு என்ன எழுதி கொடுக்கப்பட்டது அதை அப்படியே நான் புசித்தேன். தேவ சமூகத்தில் வார்த்தைக்காய் காத்திருக்கணும். வேத தியானம் ரொம்ப முக்கியம். வேதத்தை படிச்சுட்டு இன்னைக்கு 4 அதிகாரம் படிச்சுட்டு அப்பாடா அப்படி இல்லை. அந்த 4 அதிகாரத்தில் எனக்கான வார்த்தையை நான் கண்டு கொண்டேனா? இயேசு கிறிஸ்து அதுக்கான மாதிரியை காட்டுறார். பைபிள் எப்படி படிக்கணுங்கிற மாதிரி, எல்லாத்துக்குமே மாதிரி இயேசு கிறிஸ்து தான். லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ஊருக்கு போகிறார். லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம். ஊருக்கு போகிறார். அங்கே தேவாலயத்தில் போய் பைபிளை வாசிக்க எழும்பி நிற்கிறார். 17வது வசனம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் அவரிடத்தில் கொடுக்கப்பட்ட பைபிள். இப்ப பைபிள் கையில இருக்கு. அடுத்த வார்த்தை, அவர் புஸ்தகத்தை பைபிள் எப்படி வாசிக்கணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இயேசு சொல்லி தரார். புஸ்தகத்தை விரிக்கிறார். எல்லாரும் பைபிள் திறந்து வச்சிருக்கீங்களா? புஸ்தகத்தை விரிக்கிறார். அடுத்து அப்படி வாசிட்டு வரார். 19வது வசனம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு, அடுத்த வார்த்தை, வாசித்து புஸ்தகத்தை சுருட்டினார். அங்க யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கு? அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை பார்த்ததும் பைபிள் படிச்சு முடிக்கிறார். வேர்டு கிடைச்சிட்டு. எனக்கான வார்த்தை சேலா சேலான்லாம் வருது இல்ல, அதை ரிப்பீட்டடா வாசிக்கணும், அதை திரும்பி வாசிக்கணும், அதை அழுத்தி வாசிக்கணுமா. அதை எல்லா வசனத்தையும் மாதிரி வாசித்து விட்டுறாத. அதனாலதான் சேலா சேலான்னு சங்கீதங்கள்ல நிறைய இடத்துல நமக்கான சேலாவை பார்க்கறது வரைக்கும் வாசிட்டு இருக்கணும். அந்த எழுதி இருக்கிற இடத்தை கண்டு ஓகே வாசித்து முடிச்சாச்சு. இந்த அனுபவம் உண்டாக தரித்து இருக்கணும். நமக்கு ஹீப்ரூலையும் கிரீக்லையும் எழுதி கொடுத்திருந்தா தெரியாது. நமக்கு தெரிஞ்ச எளிய தமிழ்ல
அழகாய் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இதை திறந்து வாசிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கடினமா இருக்கு. அநேகருடைய பைபிள்ல சங்கீத பகுதி மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்கிறது. தாவீதின் குமாரனிடத்திலிருந்து இன்னும் தாவீதினிடத்திலிருந்து இன்னும் தாவீதின் குமாரனிடத்திற்கு நிறைய பேர் வரல. வாசிக்கணும், ஒவ்வொரு வார்த்தை தேவ சமத்திலிருந்து வாசிக்கணும். சில நேரத்தில் அவரே லீட் பண்ணுவார், இந்த சாப்டர் எடுத்து வாசிக்க வைப்பார். சில நேரம் வாசிட்டு இருக்கும் போதே ஆவியானவர் இடைப்பட ஆரம்பிப்பார். நமக்கு தெரியாது இன்னைக்கான மன்னா என்ன. 40 வருஷத்துக்கு தேவையான மன்னாவை அனுதினமும் காலையில கொடுக்கிறார். இவங்க போய் அதை பொறுக்கி எடுக்கணும். இவங்க ஆண் தூங்கிட்டு இருக்கும்போது வாயிலே கொண்டு போடல, இவங்க எழும்பி போய் காலையில எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். 6 நாள் அதை செய்யணும். 40 வருஷம் இதை செய்யணும். முறுமுறுத்த எல்லாரையும் அவர் அடிச்சாரான்னு பார்த்தா இல்ல. அப்படின்னா ஒருத்தர் கூட மீதி இருக்க மாட்டாங்க. ஆனா மன்னாவுக்கு அகைன்ஸ்டா யார் யார் முறுமுறுத்தாங்களோ அவங்கள கானானுக்குள்ள கூட்டிட்டு வரல. யார் யார் இந்த மன்னாவுக்கு எதிரானாங்களோ அவங்க கானானுக்குள்ள அவர் அலோவ் பண்ணல. அவங்களதான் தண்ணி இல்லாம முறுமுறுத்தாங்க. அந்த இடத்துல கண்மலையை தான் அடிச்சாங்க. இல்ல, தண்ணி இல்லாம முறுமுறுத்த இடத்துல கண்மலையை தான் அடித்தாங்க. ஆனா மன்னாவுக்கு எதிராக முறுமுறுத்ததை அவங்கள ஆண்டவரால் தாங்க முடியாது. ஏன்னா மன்னா வார்த்தை, வார்த்தை கிறிஸ்து. இதுக்கு அகைன்ஸ்டா எழுமனா பிதாவால பொறுத்து கொள்ளவே முடியாது, தாங்கிடவே மாட்டார் அவர். அதனாலதான் எருசலேமை பார்த்ததும் கண்ணீர் வடிப்பார். உனக்கு கொடுக்கப்பட்ட நாளை மிஸ் பண்ணிட்ட, நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனை அதை பார்த்துதான் அழுவார். நேச குமாரனை துடிக்க துடிக்க சிலுவையில் அறையிறாங்க, தெரியும் பிதாவுக்கு இல்ல. அதனாலதான் பிதாவை இவர்களுக்கு மன்னியும். மன்னாவுக்கு எதிரானா அவரால் தாங்க முடியாது. ஒரு தேவ பிள்ளைக்கு நான் சொல்றேன், நல்ல வார்த்தை மிக மிக அவசியம். ஏலியின் பிள்ளைகள் யாரெல்லாம் சொல்லுங்க? ஏலியின் பிள்ளைங்க யாரெல்லாம்? ஓப்பனி பிள்ளைகாஸ். ஓகே. ஆனா பைபிள் சொல்லுது, அதுல மாற்றம் கிடையாது. ஆனா தீர்க்கதரிசின்னு யார் அறியப்பட்டா? எப்படி? 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 20வது வசனம் 19ல இருந்து வாசிங்க. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என தான் முதல் பேசேவா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேல். அந்த இடத்துல அவனுக்கு சீனியர்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க, ஓப்னி பினெகாஸ். சாமுவேல் ஏலின் மகனே கிடையாது, ஆனா வளர்க்கப்பட்டவன். ஆனா வெளியே கர்த்தருடைய ஊழியன் என்று அறியப்பட்டது ஓப்னி பினெகாசும் அல்ல, சாமுவேல். எதனால தெரியுமா? வார்த்தை இருந்தது. பாஸ்டர் பிள்ளைங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும்தான். நாம் எளிதில் பெற்றுக்கொள்ளலாம். வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. நான் உன் வாயில் அருளி என் வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீக்குவதில்லை. அப்ப தேவன் அடுத்து கொடுக்கிறார். அது வாங்குற இடத்துல ஓப்னி இல்ல, பினெகாஸ் இல்ல, சாமுவேல் இருந்தா வாங்கிட்டு போனான். வாங்குற இடத்துல இருக்கணும். எனக்கு கொடுக்கிறாருங்க, ஆனா நான் வாங்குற இடத்துல இருக்கணுமே. அந்த இடத்துல ஓப்னி பினெகாஸ் இல்ல, ஏலியின் பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தில் இருந்தாங்க. ஆனா வார்த்தையை வாங்குற இடத்துல இல்லாம போயிட்டாங்க. அந்த இடத்துல தான் அன்னாளுடைய மகன், சின்ன பையன் அவன் இருக்கிறான். அவனுக்கு தேவன் தம்முடைய இருதயத்தை தெரியப்படுத்துகிறார். பாருங்க தம்பிங்க, வா சும்மா மேல வா, ஓடி வா. கொஞ்சம் இதை என்னால் இதை ஜீரணிக்கவே முடியல. இப்போ பேர் என்ன? நேம் என்ன? பெர்னட். என்ன படிக்கிற? 4th ஸ்டாண்டர்ட் இவன் படிக்கிறான். இப்போ நான் இவன்கிட்ட பேசுறேன்னு வைங்களேன், இவனை கூப்பிட்டு பெர்னட்டா, பெர்னட், எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் நேற்று பயங்கர பிரச்சனை, ஒரே சண்டை வீட்டில். நான் இப்படி பேசிட்டு இருந்தா அவன் இப்படி தான் பார்த்துட்டு இருப்பான். அதுக்கு நான் என்ன பண்றதுக்கு? இல்லை, இவன் பிரச்சனை இல்லை என்ன தெரியுமா? ஐயோ திருப்பி ஸ்கூல் திறக்கிறாங்களே, இந்த ஆன்லைன் கிளாஸ்ல சாகடிக்கிறாங்களே. இவன் பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனை. ஏன் பிரச்சனை நான் இவன்கிட்ட ஷேர் பண்ணுவேனா? நான் என் பிரச்சனை யார்கிட்ட ஷேர் பண்ணலான்னா பிரதர் சாக்ட சொல்லலாம். என் பிரச்சனை என் ஸ்டேஜில் இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கிறவங்கள்ட்ட நான் சொல்ல முடியும். நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க,
இந்த சின்ன பையன் சாமுவேல்கிட்ட உனக்கு முட்டாய் வேணுமா நான் கேட்டார் ஆண்டவர். தம்முடைய இருதயத்தை தெரியப்படுத்துறார். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இங்க சீனியர் ஜூனியர் விஷயம் கிடையாது. இருக்க வேண்டிய ஸ்தானத்துல நீ இருந்து பார், அவருடைய சத்தம் உனக்கு கேட்கும், அவருடைய வார்த்தை உனக்கு வெளிப்படும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.